பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் என்பது இந்திய இராணுவத்தால் வெற்றிகரமாக அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வான் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய S-400 இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து அதனை முறியடித்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் என்பது இந்திய இராணுவத்தால் மிகவும் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய இராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. இதனால் உச்சக்கட்ட ஒரு பதற்றமான சூழல் என்பது எல்லையோர பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஜம்முவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மின்சார துண்டிப்பு என்பது அந்த மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கை கருதி இந்த ஒரு நடவடிக்கையை அந்த மாநில அரசு கையில் எடுத்திருக்கிறது. கடந்த 2-3 தினங்களாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாலை நேரங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு என்பது போர்க்கால அந்த சூழலில் மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அச்சப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்த ஒரு பதட்டமான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவு தொடங்கிய இந்த பதட்டமான சூழல் என்பது தற்போது வரை நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப், ஹரியானா, அந்த ஜம்மு எல்லையோர பகுதிகளில் ஒரு பதட்டமான நிலை என்பது தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவம் என்பது உடனுக்குடன் தகுந்த பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அனைத்துமே வெற்றிகரமாக இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்த சூழலில் அமெரிக்கா தலையிடாது என்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதாவது கடந்த 22ஆம் தேதி தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விவகாரத்துக்கு தொடக்கப்புள்ளி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காம் தாக்குதல் என்பது தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது. அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த ஒரு சம்பவம் நாடு முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் அனைவர் மனதிலும் ஒரு கருப்பு நாளாகவே அந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மோசமான தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தி இருந்தார்கள். அதற்கு தற்போது பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா தற்போது இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் நம்மிடையே இது பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் திரு ராமு மணிவண்ணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த அத்துமீறிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்திய இராணுவம் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அந்த S-400 என்கிற அந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வெற்றிகரமாக அதனை இடைமறித்து அழித்திருக்கிறார்கள். இந்திய இராணுவ நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய இந்த தொடர் அத்துமீறல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக பாகிஸ்தானின் தாக்குதல்களுக்கு அதை இடைமறித்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவராக அரணாக இந்திய இராணுவம், குறிப்பாக இந்திய விமானம் பிரிவு செயல்படுவது மிகவும் மக்களுக்கு ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருகின்றது. அதனால் இது வரவேற்கத்தக்கது. பாகிஸ்தானின் தொடர் தாக்குதல் என்பது பாகிஸ்தானே இதை போரை வேண்டி நிற்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏனெனில் முதலாவதாக ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு தீவிரவாத தாக்குதலுக்கு அதற்கு ஒரு பதிலடியாக இந்தியா நடத்திய தாக்குதல்கள் அது ஒரு குறுகிய கால தாக்குதல்களாக இருந்தாலும் கூட அது பாகிஸ்தான் அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு திருப்பி பதிலடி கொடுப்பதற்காக அவர்களுடைய நாட்டு அரசியல் சூழலின்படி அவர்கள் செயல்பட்டது என்பது இப்பொழுது இந்தியாவை இந்த முழு போருக்குள் அல்லது முழு போர் என்ற இன்றைய சூழ்நிலை இல்லை என்றாலும், ஆனால் அதற்கான ஒரு தயார் நிலையில் முப்படைகளும் ஒரு களத்தில் இறங்கி இருப்பது இது பாகிஸ்தான் தான் இந்த போருக்கு இந்தியாவை வேண்டி நிற்கின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
இல்லை, இப்போ குறிப்பாக இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஜம்முவை குறிவைத்தே, காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை குறிவைத்தே இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இதனுடைய பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒன்று வந்து அவர்கள் தாக்குதலுக்கான அந்த வான்பரப்பு அல்லது வந்து அதை தாக்குதலுக்கான தூரம் எவ்வளவு மேக்சிமம் என்று சொல்லப்படுகின்ற உச்சநிலைக்கு எவ்வளவு தூரம் அவர்களால் எட்ட முடியுமோ இந்த இந்த ஒரு அண்மை காலத்தில் அதை வந்து இந்தியாவை மேலும் ஆக்ரோஷமாக பதில் சொல்வதும் அவர்களுக்கு ஒரு சிவிலியன் என்று பாமர மக்கள், சாதாரண மக்கள், குடிமக்கள், இராணுவர் அல்லாத மக்கள் வாழும் பகுதிகளில் குண்டுவீச்சுகள் நடத்துவது வந்து இந்தியாவை வந்து மேலும் ஒரு ஆக்ரோஷ நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்திய மக்களிடையே ஒரு பீதியையும், அதோடு மட்டுமில்லாமல் சிவிலியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண மக்களை வந்து தாக்குவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலையில் வந்து பாகிஸ்தானுடைய ராஜதந்திரம் என்பது ஒரு இந்தியாவினுடைய ஒரு நிலைப்பாட்டிற்கு மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தினால் இந்தியா வந்து இந்த போரை பின்னுக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அதை கூட செய்யலாம். ஜம்மு என்பது வந்து அவர்களுடைய ராடார் வட்டத்திற்குள் இருக்கின்ற ஒரு முக்கியமான இந்தியாவின் இராணுவ நகரமாகும். ஆதலால் வந்து அவர்களுக்கு காஷ்மீர் எல்லை பகுதிகளும் ஜம்முவிலும் தாக்குதல் நடத்துவதும் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகள் ஜெய்சல்மர் இந்த மற்ற பகுதிகளில் கூட பட்டான்கோட், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் அவர்களது வான்வழியாக இந்தியா அவர்களுடைய தாக்குதல்களை இடமறித்து தடுத்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு நம்பிக்கையும், நமக்கு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும், அதோடு மட்டுமல்லாமல் இந்திய இராணுவம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நம்மால் ஒரு உறுதியாக நம்ப முடிகின்றது. இதையும் தாண்டி பாகிஸ்தானுடைய அவர்களுடைய நிலைப்பாடு என்பதை, எத்தகைய போரினை பாகிஸ்தான் வந்து வேண்டுகின்றது அல்லது விரும்புகின்றது அல்லது எத்தகைய போருக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வந்து மிகவும் ஒரு பாகிஸ்தான் இன்றைய ஒரு நிலையில் ஆழமான ஒரு அரசியல் குழப்ப நிலையில் இருக்கின்றது. ஏனெனில் வந்து பலுச்சிஸ்தான் பகுதியில் இருந்து அவர்களுக்கு உள்நாட்டு போர் துவங்கிவிட்டது. இதை வந்து நாம் வந்து இப்போ இந்தியாவிலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக, அரசியல் காரணத்திற்காக சொல்லவில்லை. ஆனால் ஒரு இராணுவ ரீதியாகவும் அரசியல் இராணுவ ரீதியாக கட்டா நகரம், பலுச்சிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான கட்டா நகரம் இன்றைக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்பின் கீழ் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. அதனால் பாகிஸ்தானுக்கு வந்து இருமுனை போராக உள்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு பலுச்சிஸ்தான் பகுதியில் இருந்து பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கான போர் கிளம்பிவிட்டது. இரண்டாவதாக வந்து இந்தியாவுடன் போர் வந்து முப்படையும் இதில் இயங்குவது என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு சூழல். அதற்கு ஒரு ஆதாரமாக நான் உங்களுக்கு கராச்சி துறைமுகமானது இந்தியாவின் விமான தாக்குதலுக்கு மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்தியாவின் கப்பற்படையின் தாக்குதலுக்கும் கூட அவர்கள் உட்படுத்தப்பட்டுள்ளது. தொடர் தாக்குதல்கள் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் அல்லது அடுத்த இன்று இரவோ இன்றைய காலை என்று பொழுதினை கடந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்லும் பொழுது கராச்சி துறைமுகம் ஏறக்குறைய தரைமட்டம் என்பதை விட மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அதேபோல் பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத், லாகூர் போன்ற முக்கியமான நகரங்கள் இந்தியாவின் வான்வழி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதை வந்து பாகிஸ்தான் கவனத்தில் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர்கள் இந்தியா என்ன வேண்டுகின்றது என்பதை வந்து உலக நாடுகளுக்கு தெளிவாக அறிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த போரை தொடர்ந்து நடத்துவது என்பது பாகிஸ்தானை பொறுத்த மட்டில்தான். இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது பாகிஸ்தான் நம்மளுக்கு திருப்பி பதிலடி, அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் இராணுவ ரீதியான குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள் வந்து இந்த போரினை பயன்படுத்தியதாக நான் நினைக்கின்றேன். போருக்கு தூண்டுதலாக இருந்ததாக நான் நினைக்கின்றேன். ஆனால் இது வந்து இப்பொழுது இந்தியா தன்னுடைய இந்த போரினை அடுத்த சில நாட்களுக்குள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்று நான் நம்புகின்றேன். இல்லை, இப்போது பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே உள்நாட்டில் ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்போடு அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலையில் இந்தியாவின் மீது இப்படி ஒரு தாக்குதலை கையில் எடுக்க என்ன காரணம்? இந்தியாவின் மீது போர் தொடுக்கணும் அப்படிங்கிற முழு முனைப்போட பாகிஸ்தான் இந்த ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறதா? பலுச்சிஸ்தானுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்தியாவின் பக்கம் இப்படி ஒரு போர் சூழலை திருப்பக்கூடிய ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் அரசு இயங்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா?
அது அது வந்து ஒரு இரண்டாம் நிலையில் வந்து நான் அதை இரண்டாம் நிலை என்று சொல்லும்பொழுது த செகண்ட் பொசிஷன், செகண்ட் ரேஷனல் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது முக்கிய காரணமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பலுச்சிஸ்தான் பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் எதிரான ஒரு விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் நான் முதன்மையாக காரணமாக நான் பார்ப்பது எதுவென்றால் வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தில் என்று சொல்லும்பொழுது பாகிஸ்தானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், ஆனால் பலவீனமான ஒரு அரசு. அதோடு மட்டுமல்லாமல் வந்து இராணுவத்தின் முனீர் அவர்கள் தலைமையிலான ஒரு அரசு இராணுவ தலைமையானது இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி அவர்கள் வந்து இந்த அந்த மிலிட்ரி கூ என்று சொல்லப்படுகிற இராணுவ ரீதியான ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுப்பதற்கான காரணங்களும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுதைய செய்தி வரையில் வந்து முனீர் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒட்டுமொத்த இராணுவ தலைமையும் வேறொரு முக்கியமான தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான் நம்புகின்றோம். அதனால் இது வந்து ஒரு பாகிஸ்தானின் வந்து கடந்த 50-60 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற ஒரு அரசியல் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாகத்தான் பார்க்கின்றோம். அவர்கள் எதற்காக இந்தியாவுடன் இந்த போரினை நடத்த வேண்டும் என்பதற்கான காரணங்கள் வந்து அங்கு ஒரு ஆட்சி மாற்றம், இராணுவ ரீதியான இராணுவ புரட்சி என்பதை விட இராணுவம் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு ஆயத்தங்களை மேற்கொள்வது. அதற்காகத்தான் அவர்கள் வந்து இவ்வளவு சாதாரணமாக ஒரு சூழலை போருக்குள் செல்வது என்று துணிந்ததற்கு காரணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 100 காரணங்களை தெளிவாக சிந்திப்பார்கள். ஆனால் ஒரு இராணுவம் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தும் போது இப்படித்தான் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு குழப்பத்தை பயன்படுத்தி இராணுவம் ஆட்சிக்கு வரலாம். பிறகு இராணுவம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்கள் எல்லா விதமான அடக்குமுறைகளையும் பயன்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நாட்டை கொண்டு வரலாம் என்ற ஒரு அதீத நம்பிக்கையின் ஊடலாக அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் முனீர், பாகிஸ்தான் இராணுவத்தின் தலைவரான முனீர் அவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பது கவனத்துக்குள் கொள்ள வேண்டியது. இப்பொழுது பலுச்சிஸ்தான், நீங்கள் சொன்ன பலுச்சிஸ்தான் காரணம் வந்து மிக மிக முக்கியமான காரணம். ஆனால் பலுச்சிஸ்தான் விடுதலை என்பது இந்த ஒரு சூழலை பயன்படுத்தித்தான், இந்த ஒரு சூழலை நாம் ஏப்ரல் 22ஆம் தேதி நடப்புகள் நடக்கவில்லை என்றால் பலுச்சிஸ்தான் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். ஆனால் பலுச்சிஸ்தான் ஒரு விடுதலை அறிவிப்பை தெரிவிக்க வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய விடுதலை, நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது, அதற்கான அங்கீகாரத்தை கோருகின்றோம் என்று சொல்லும் பொழுது வந்து இந்த போர் சூழலையும் அவர்களும் உணர்கின்றார்கள். இந்தியாவும் உள்நாட்டு அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாக ஒரு இரண்டாம் முனை, முக்கியமாக இரண்டாம் முனை என்று சொல்வது உள்நாட்டிலேயே ஒரு போர் முனை உருவாகி இருப்பது இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பதோடு, இந்தியா தன்னுடைய முழு பலத்தையும் கூட இப்பொழுது அதனுடைய நுனிப்புல் என்று தான் சொல்ல வேண்டும். 2 நாட்களாக நுனிப்புல் என்பது போல ஒரு முதலாம் வகையான இராணுவ ரீதியான ஒரு தடைகளையும், டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வான் தாக்குதலை நாம் இடைமறித்து தடை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்தியா முழுவீச்சாக தன்னுடைய வான் ஆயுதங்களையும் அதே போல வந்து தரைப்படை, கப்பற்படையை இயக்குமேயானால் பாகிஸ்தான் 4-5 நாட்களுக்குள் ஏதோ ஒரு அரசியல் தீர்வுக்கு, முக்கியமாக நாம் நினைத்து பார்க்காத ஒரு அரசியல் தீர்வுக்கு கூட நாம் எதிர்பார்க்கலாம். அது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆகட்டும், பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற காஷ்மீர் நிலைப்பாடாகட்டும், பலுச்சிஸ்தானின் சுதந்திர நாடாகட்டும், அல்லது அங்கே இராணுவ ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு மிக மிக உந்துதலாக இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை அரசியலை பாகிஸ்தான் ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானுடைய உள்நாட்டு அரசியலில் ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்குது. இராணுவத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் இடையே ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பகல்காமில் அந்த தீவிரவாத தாக்குதல், அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை கையில் எடுத்தாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த நதிநீர் பங்கீடை வந்து ரத்து செஞ்சாங்க. அதுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து நீங்க நதிநீர் பங்கீடை வந்து ரத்து செய்தால் நாங்க வந்து இதை ஒரு போர் பதற்றம் போரா நாங்க இதை கருதுவோம், நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், நாங்க வந்து
சிம்லா ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அதற்கு அவங்க ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக 7ஆம் தேதி இந்திய ராணுவம் வந்து தீவிரவாதிகளுடைய அந்த நிலைகள் மீது வந்து ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு பாகிஸ்தான் இப்படி ஒரு நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. ஸோ இது மாறி மாறி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இது போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது இனி அடுத்த 1-2 நாட்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இந்த தாக்குதலோட இது நிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் வந்து நீங்க சொன்னபடி வந்து பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த பொழுது அதோடு மட்டுமல்லாமல் இந்தியா வந்து சொன்ன ஒரு முக்கியமான வந்து நதிநீர் ஒப்பந்தம், குறிப்பாக வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்று சொல்லப்படுகின்ற சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் சஸ்பென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அபயன்ஸ் அந்த ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வந்த பொழுது வந்து பாகிஸ்தான் இதை நாங்கள் வந்து ஒரு போராக நாங்கள் கணிக்கின்றோம், இதை போர் என்று தான் நாங்கள் கணிக்கின்றோம், அதற்குரிய பதிலை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது வந்து அவர்களுடைய அந்த காலகட்டம் வரை இந்தியா எந்தவித தாக்குதல்களையும் திருப்பி நடத்தவில்லை. பாகிஸ்தான் அதை வந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிராகரிக்கும் பொழுது ஒரு போராக அவர்கள் பார்க்கும் பொழுது வந்து அதற்குரிய செயல்பாடுகளை எடுத்திருக்க வேண்டும். பஹல்காம் நிகழ்ச்சிக்கு அதற்குரிய விளக்கத்தையோ அல்லது அதற்கான ஒரு தீர்வுகளையோ அவர்கள் முன் வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் செய்திருக்க வேண்டும். அதை விட்டு பிறகு அவர்கள் வந்து நாங்கள் ஒரு போரை நோக்கித்தான் நாங்கள் நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது இந்தியா ஏதேனும் ஒரு வகையில் இத்தனை காலமாக தீவிரவாத தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இருக்கும் பொழுது வந்து குறிப்பாக பாகிஸ்தானின் காஷ்மீரில் ஊடுருவி பாகிஸ்தானில் இருந்து உருவாகி வருகின்ற ஒரு தீவிரவாதத்திற்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நிலைப்பாட்டில் தான் இந்தியா வந்து அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நிராகரிக்க வேண்டும், நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நாம் சஸ்பென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று உறுதியாக நிற்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லுகின்ற இந்த இண்டோ சிம்லா பேக்ட் என்று சொல்லப்படுற சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து நிராகரிப்போம் என்று சொல்லும்போது நான் அடிப்படையாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கின்றேன். சிம்லா ஒப்பந்தத்தில் இருக்கின்ற அவர்களுடைய வந்து அதனுடைய கட்டுக்கோப்பான ஒரு விஷயங்களை அல்லது சிம்லா ஒப்பந்தத்தில் இருக்கின்ற உறுதிப்பாடுகளை எந்த வகையில் பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது கேள்வியாகும். சிம்லா ஒப்பந்தத்தில் அவர்கள் கையொப்பம் இட்ட பிறகு உடனே 93,000 பாகிஸ்தானிய சிப்பாய்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த எல்லை பகுதியில் எந்த இராணுவம், எந்த நாட்டின் இராணுவம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றதோ அதையே எல்லையாக ஏற்றுக்கொள்வோம் என்று இந்தியா தவறுதலாக சொன்ன ஒரு கருத்தை கூட நாம் வந்து அதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகும் தொடர் ஊடுருவல்கள் நடந்து வரும் பொழுது வந்து சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் நிராகரிப்போம் என்பதும் இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் நிராகரிப்போம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இதுவரையில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் செயல்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும். அதையும் சிம்லா ஒப்பந்தம் பாகிஸ்தான் எந்த நிலையிலுமே 1972ஆம் ஆண்டே அதை வந்து முழுமையாக நிராகரித்தது என்பது சொல்லிலும் செயலிலும் இல்லாமல் செயல் ஊழலாக வந்து பாகிஸ்தான் அதற்கு சிம்லா ஒப்பந்தத்திற்கு சொன்னதும் செய்ததும் முற்றிலும் மாறுபாடானது. அதனால் அவர்கள் சிம்லா ஒப்பந்தத்தை நிராகரிக்கிறோம் என்பது நமக்கு ஒன்று புதிதான ஒரு விஷயம் கிடையாது. அவற்றையும் கடந்து அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக மே மாதம் 7ஆம் தேதி இந்தியா நடத்திய தாக்குதல்களுக்கு இதில் வந்து முன்பு நாம் நடத்திய அந்த சொல்லப்படுகின்ற ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக், அந்த துல்லிய அல்லது சில மணி நேரங்களில் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களையும் கடந்து முன்பு நாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தியது. இப்பொழுது அவர்கள் வந்து அதற்கு பதிலடி என்பது நான் இப்போ இராணுவ ரீதியாக பதிலடி என்பதை விட அது வந்து ஒரு அரசியலோடு சேர்ந்து அவர்கள் வந்து இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இராணுவம் அதில் மும்முரமாக இருக்கின்றது. இந்த இராணுவத்தின் செயல்பாடாகத்தான் நான் நினைக்கின்றேன். இதற்கு காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, நாம் வந்து கார்கில் போர் என்பது வந்து பாகிஸ்தான் இராணுவம் துவக்கியது. அதே போல் 1965ஆம் ஆண்டு நடத்திய போர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு புதிய தலைமை, அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதம மந்திரியாக பதவியேற்ற போது அவர்கள் நினைத்தார்கள் வந்து இந்தியாவில் புதிய தலைமை பதவியேற்றிருக்கின்றது, இதை நாம் வந்து ஒரு சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்று. எப்பொழுதெல்லாம் அவர்கள் பாகிஸ்தான் அரசாங்கம் தன்னுடைய போர் அல்லது அரசியல் ராஜ்யத்தை கையாளுவதில் வந்து ஒரு அவசரத்தையும்
அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அபகரிப்பான ஒரு நிலையில் செயல்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்தியா வந்து 65 ஆகட்டும் 1971 ஆகட்டும் 71ஆம் ஆண்டு பொறுத்த மட்டில் நமக்கு ஒரு நீண்ட ஒரு காலம் அதற்கான ப்ரிப்பரேஷன் ஆயத்தங்கள் மேற்கொள்வதற்கு நிறைய கால அவகாசம் இருந்தது. ஏறக்குறைய ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாகவே நமக்கு தெரியும் இந்தியா ஒரு போர் சூழலில் சென்று கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் வங்காளதேசத்துக்கான ஒரு விடுதலை என்று சொல்லும்போது பாகிஸ்தானிடமிருந்து இன்றைய நிலையில் வந்து நாம் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இத்தகைய சூழலுக்குள் நாம் செல்வோம் என்று நாம் நினைக்கவில்லை. ஆனால் நாம் தயாரான நிலையில் எப்பொழுதுமே நம்முடைய இராணுவமும் அரசியல் தலைமையும் இத்தகைய ஒரு நிலைப்பாடுகளை கையாளுவதில் நாம் ஒரு திறமையாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆயத்த நிலையை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. இப்பொழுது இதைத்தான் அவர்கள் வந்து சிம்லா ஒப்பந்தத்தையும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியும் அதாவது வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தையும் இரண்டையும் ஒப்பிட முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.